அனைவருக்கும் வணக்கம். விஜய் டிவில ஒளிபரப்பாகிற குக் வித் கோமாளி அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல மணிமேகலை அவங்க ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப சமீபத்துல அவங்களோட சீனியர்னால அவங்க ரொம்ப டாமினேட் பண்ணப்பட்டதால அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் நான் ரொம்ப இழந்து போறேன். சோ அதனால இந்த ப்ரோக்ராம்ல என்னால கண்டினியூ பண்ண முடியாது. அதுல இருந்து நான் குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சோஷியல் மீடியால ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிறதுனால நிறைய இன்ஃப்ளூயன்சர் இந்த விஷயத்தை எடுத்து வந்து பேசிட்டு இருக்காங்க. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம டாமினேஷன் அப்படிங்கறத நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ணிட்டே இருப்போங்க. ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஒர்க் போற இடத்துல, பிசினஸ்ல, ஏன் வீட்ல எல்லாருக்கும் இந்த ஃபீல் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குங்க. பட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல டாமினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஓவர் கம் பண்ணி வந்தா மட்டும் தாங்க சக்சஸ் கிடைக்கும். ஒரு சிலர் வந்து ஒரு டாமினேட் பண்ற அந்த பர்சன் என்ன சொல்றாங்களோ சரி சரி அப்படின்னு சொல்லி அவங்களோட அப்படியே டிராவல் பண்ணி அவங்களோட காலத்தை ஓட்டிடுவாங்க. ஆனா இன்னொரு சிலர் வந்து எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் எந்த இடத்துல நம்ம குவிட் பண்றது கரெக்ட் அப்படின்னா, நம்மள டாமினேட் பண்றது வந்து ஒருத்தரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி போகலாம். பட் குரூப் ஆஃப் பீப்புளா இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல அங்க வந்து நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஓவரா வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மென்டல் ஹெல்த், நம்ம பிசிக்கல் ஹெல்த் தாங்க பாதிக்கும். சோ அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நம்ம குவிட் பண்ணிக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல வந்து டாமினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்னாவும் இருக்குங்க. அந்த விஷயத்த வந்து உங்களோட ஒர்க்ல வந்து காட்டுங்க. அதை விட்டுட்டு மத்த பர்சன் கிட்ட காட்டி அவங்கள ஹர்ட் பண்ணாம உங்க ஒர்க்ல காட்டினீங்க அப்படின்னா அதுக்கான சக்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். இந்த மாதிரி டாமினேட் பண்றவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.